ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமவீரா சேனல் அண்ட் விளாக்ஸ். நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு இன்றைக்கி சிறுவாபுரிக்கும் பெரியபாளையம் கோவிலுக்கும் போயிட்டு வந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் சிறுவாபுரிக்கு ஒரு 1:30 மணிக்கிட்ட கிளம்பியிருந்தோங்க. போகும்போது சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு மட்டும்தாங்க போகிறதா பிளான் இருந்தது. போகும்போது அவருக்கு மட்டும் வீட்டில் பிரிஞ்சி சாதம் செஞ்சுருந்தா அவர் சாப்பிட்டுட்டு வந்துட்டார். எனக்கு பசிக்கலன்ட்டு நான் கிளம்பிட்டேன். போகிற வழியில் அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு. ஜூஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கோவிலுக்கு போயிட்டாங்க. நாங்கள் 3:15 இருக்கும், ஈவினிங் டைமில் ஒரு 3:15க்கு போயிருந்தோங்க. நட சாத்தி தான் இருந்தது. 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா போயிட்டு சரின்ட்டு நம்ம லைனில் நிற்கலாம். அதுக்கு முன்னாடி முருகருக்கு அரளிப்பூ மாலையும் வாங்கிட்டு 6 விளக்கும் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன், உள்ளே விளக்கேற்ற விடுவாங்களான்னு. கடைக்காரங்க சொல்லியிருந்தாங்க, கொடி மரத்துக்கு நேராக நீங்கள் ஏற்றலான்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இப்போ தான் முதல்ல சிறுவாபுரிக்கு போகிறோம். சரின்ட்டு அங்கே ஏற்றிக்கலான்னு நாங்கள் போய் லைனில் நிற்கிறோம். ஒரு 3 லைன் கிட்டே நின்றுட்டு இருந்ததுங்க. போயிட்டு நின்றுக்கிட்டு இருந்தால் நம்ம எந்திரிச்சு நடக்கும்போது கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் நட திறக்க லேட்டாகும் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கவும் கொஞ்சம் அந்த நெய்யெலாம் கொஞ்சம் சிந்துற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா இப்படியே நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போனால் வேலைக்காக சொல்லிட்டு அப்புறமா வெளியே வந்துட்டு மரத்துக்கிட்ட விளக்கேற்றி வச்சுருந்தாங்க. அங்கே விளக்கேற்றிட்டு போயிடுவோம். அடுத்த வாட்டி வீட்டில் இருந்து கூட நம்ம விளக்கு எண்ணெய்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அங்கே உள்ளே போயிட்டு நம்ம விளக்கேற்றிக்கலாம். இந்த தட்டில் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் கீழே சிந்தும் இல்லையா, அதனால தான் சரி முருகனை நினச்சி வெளியே விளக்கேற்றிக்கலாம். வெளியே விளக்கேற்றிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு வெற்றிலை தீபம் நிறைய பேர் ஏற்றுவாங்க. நான் இது வரைக்கும் வெற்றிலை தீபம் ஏற்றுனதும் கிடையாது, அது ஏற்றணும்னு நினச்சதும் கிடையாது. எனக்கு என்னன்னு தெரியல. நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுவேன் 6 விளக்கு, நெய் விளக்கு 6 விளக்கு ஏற்றுவேன். வெற்றிலை போட்டு நான் ஏற்றினது கிடையாது. காசு கொடுத்ததுக்கப்புறம் வெற்றிலையோட 6 விளக்கு கொடுத்துட்டாங்க. சரின்ட்டு முருகனை நினச்சி நான் ஏற்றிட்டு வந்துட்டேங்க. ஏற்றிட்டு வந்து அப்புறம் மறுபடியும் லைனில் நின்று நல்லபடியாக முருகனை தரிசனம் பண்ணியாச்சுங்க. இந்த செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரியில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு வீடியோலையும் இந்த நியூஸ்லேயும் பார்க்கும்போது அப்படி இருக்குங்க. அந்த அளவுக்கு கூட்டம். குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. செவ்வாய்க்கிழமை போனால் தான் முருகர் அருள் கிடைக்கும், நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நம்ம என்றைக்கு போனாலும் ஒரு புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதிரி நீங்கள் எந்த கிழமை போனாலும் கண்டிப்பாக முருகன் நமக்கு ஆசீர்வாதம் தருவாருங்க. என் அப்பன் முருகன் என்றைக்குமே அங்கே தான் இருப்பார். நம்ம நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல கூட நமக்கு வந்து காட்சி தருவாருங்க. ஒரு வேலாகவோ, மயிலாகவோ, ஒரு சேவலாகவோ, ஏதாவது ஒரு ரூபத்தில் வண்டியில் கூட நமக்கு காட்சி கொடுப்பார். கண்டிப்பாக நம்புங்க. நல்லபடியாக முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 10லேருந்து 12 கிலோமீட்டர் கிட்ட தான் பெரியபாளையம் பவானி அம்மன் கோவில் இருந்தது. அப்புறம் அங்கே தாங்க போயிருந்தோம். நாங்கள் போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. ஒரு 10லேருந்து 12 பேர் கிட்ட லைனில் உட்காந்துருந்தாங்க. உள்ளே ஏதோ பூஜை நடக்குதுன்னு நினைக்கிறேமான்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நாங்களும் அம்மாவுக்கு மாலை வாங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லபடியாக அம்மாவை போயிட்டு தரிசனம் பண்ணியாச்சுங்க. கூட்டம்லாம் அந்த அளவுக்கு இல்லை. நல்லபடியாக கண்குளிர அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு சரின்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்னு சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்னதானம் போடுறதா சொல்லியிருந்தாங்க. மதியானம் ஜூஸ் மட்டும்தான் சாப்பிட்ருந்தேன்னா அதுக்கப்புறம் அம்மா வடை பாயசத்தோட அன்னதான சாப்பாடு போட்டிருந்தாங்க. நல்லபடியாக போயிட்டு அன்னதானமும் சாப்பிட்டுட்டு வந்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.